ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, மீண்டுமாக இந்த ஜூலை மாதத்திலே 8ஆம் நாளாகிய இந்த செவ்வாய்க்கிழமையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான ஆண்டவரே, ஜூலை மாதம் 8ஆம் நாளாகிய இந்த செவ்வாய்க்கிழமைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன ஆண்டவரே, இரவு முழுவதுமாய் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்தீர். புதிய நாளையும் புதிய ஜீவனையும் தந்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. இந்த நாளின் ஆண்டவரே, எல்லா பணிகளையும் பயணங்களையும் ஊழியத்தையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆண்டவரை, திருச்சபைகளையும் எங்கள் தேசத்தையும் நீர் ஆசீர்வதி. குறிப்பாக இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. இதன் வழியாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட இன்னும் அதிகமாய் ஆண்டவரை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர விசுவாசிக்க ஆண்டவரை கர்த்தர் கிருபை தார். டேனியும் அன்பர் சாரியும் சகசாரியும் நீர் எடுத்து பயன்படுத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். காலை நேரத்தில் ஆண்டவரை துதிக்கும்படியாக ஒரு தாய் போல தேற்றி என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். ஒரு தாய் போல தேற்றி என்ற தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னேசையா. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவாரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவாரே. கண்மணி போல என்னை காப்பவாரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவாரே. கண்மணி போல் என்னை காப்பவாரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவாரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னேசையா. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில்
தருவேனென்றீர். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேனென்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. திருத்துவ கடவுளாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியிடத்திலிருந்து உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் நாம் வாசித்து தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது லேவியராகமம் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் 38ஆம் வசனத்தை நாம் வாசித்து இந்த நாளிலே தியானிப்போம். லேவியராகமம் 7:37, 38. எரிபலி, உணவு படையல், பாவம் போக்கும் பலி, குற்றப்பலி நீங்கும் பலி, திருநிலைப்படுத்தும் பலி, நல்லுறவு பலி ஆகிய பலிகளை பற்றிய சட்டம் இதுவே. தமக்கு செலுத்த வேண்டிய நேர்ச்சைகளை பற்றி ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு சீனாய் பாலை நிலத்திலே கட்டளையிட்ட நாளில் மோசேக்கு அவர் சீனாய் மலையில் இட்ட கட்டளைகள் இவையே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில வடாந்திரத்தில் ஆண்டவர் பல காரியங்களை செய்தார். அதில் முக்கியமான ஒன்று, இஸ்ரவேல் மக்கள் தன்னை எப்படி வணங்க வேண்டும் என்கின்ற காரியங்களை ஆண்டவருக்கு சொன்னதாக நம்ம வனாந்திரத்தில் பார்க்கிறோம். அதில் குறிப்பாக லேவியர்கள் என்ன செய்யணும், உணவு படையல், அதே போல் பலிகள் எப்படியெல்லாம் செலுத்தப்பட வேண்டும் என்பதையெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இந்த லேவியர் புத்தகத்தை நம்ம சிம்பிளாக பார்த்துன்னு சொன்னால், பழங்கால இஸ்ராயேலர் தம் கடவுளின் தூய தன்மையையும் அவரை வழிபடுவதற்கான முறைகளும் அவற்றை நிறைவேற்றும் குருக்களுக்கான நெறிகளும் அவ்வினத்தார் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகளும் இந்நூலில் இடம் பெறுகின்றன. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும்
அன்பு கூறுவாயாக என்னும் ஆண்டவர் இயேசுவின் 2ஆம் பெரிய கட்டளை நூலில், அதாவது 19:18 இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறதாக நம்ம பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான வசனம் நமக்கு முக்கியமான வசனமாக தரப்பட்டிருக்கிறது. அதாவது லேவியராகமம் 7:37-38. This is the law of the burnt offering, the grain offering, the sin offering, the guilt offering, the ordination offering, and the fellowship offering which the Lord gave Moses at Mount Sinai. இல்லையா? எரிபலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, திருநிலைப்படுத்தும் பலி, அதே நேரத்தில் ஃபெல்லோஷிப் என்று சொன்னால் உணவருந்தும் பலி, ஒன்றாக இணைந்து உணவருந்தும் பலி என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றார். அப்போது இதில் முக்கியமானது என்னன்னாக்கா 3 விதமான சாக்ரிஃபைசஸ், பலிகளை பற்றி நாம் பார்க்குறோம். பர்ன்ட் ஆஃபரிங், பர்ன்ட் ஆஃபரிங்கினுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2வது கிரைன், உணவு, முதல்ல எரிபலி, 2வது உணவு படையல் பலி, அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்க்கணும். 3வது பீஸ் ஆஃபரிங், சமாதான பலி, அதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போது இங்கே 7ஆம் அதிகாரத்தில் சில காரியங்களை பார்க்கும்போது, குற்றப்பழி நீங்கும் பலி பற்றிய கட்டளை இதுவே, அது மிக தூயது. எரிபலி அடிக்கப்படும் இடத்திலேயே குற்றப்பழி நீங்கும் பலியும் அடிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு அதிகாரத்தில், முதல் அதிகாரத்திலிருந்து நம்ம பார்த்தோன்னு சொன்னால் 7 அதிகாரங்களிலும் ஒவ்வொரு பலியை குறித்து இங்கே கடவுள் அவங்களுக்கு சொல்கிறார் இல்லையா? ஆரோனின் புதல்வராகிய குருக்கள் பலிபீடத்தின் மேல் தழலிட்டு அந்நெருப்பின் மேலே விறகு கட்டைகளை அடுக்குவார்கள். ஆரோனின் புதல்வராகிய குருக்கள் துண்டுங்களையும் தலையையும் கொழுப்பையும் பலிபீடத்தில் உள்ள நெருப்பில் அடுக்கி இருக்கிற கட்டளையின் மேல் அடுக்கி வைப்பார். அதன் குடலையும் கால்களையும் தண்ணீரில் கழுவி என்று சொல்லி முதல்ல பலி பற்றி நாம் பார்க்க, ஆண்டவர் மோசையை அழைத்து சந்திப்பு கூடாரத்திலிருந்து அவரோடு பேசினார். இஸ்ரேல் மக்களோடு நீ பேசி அவர்கள் சொல்ல வேண்டிய உங்களில் ஒருவர் ஆண்டவருக்கு நேர்ச்சை செலுத்த வந்தால் மாட்டு மந்தையில் இருந்தோ ஆட்டு மந்தையில் இருந்தோ கால் நடையை ஒப்பு கொடுப்பார். அவரது நேர்ச்சை எரிபலி எனில் மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட பழுதற்ற ஒரு காளையை அவர் படைக்க வேண்டும். ஆண்டவர் திருமுன் ஏற்புடையதுமாறு அதை சந்திப்பு கூடார நுழைவாயிலே அவர் படைக்கட்டும். அவர் எரிபலியின் தலைமேல் தம் கையை வைப்பார். அது அவருடைய பாவத்திற்கு கழுவாயாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இங்க முதல்ல எரிபலியை பற்றி நம்ம பார்க்கணும். எரிபலி அப்படின்னாக்கா பர்ன்ட் ஆஃபரிங், அதாவது எரிப்பாங்க, அதில் எரிச்சு அதை ஆண்டவருக்கு படையலாக செலுத்துவார்கள். இது அவங்களுடைய பாவங்களுக்காக செய்யப்படுகின்ற பலியாக நம்ம பார்க்கிறோம். 2வது நேர்ச்சை பலி, தானிய படையல்கள். ஒருவர் ஆண்டவருக்கு நேர்ச்சையாக உணவு படையல் செய்ய வந்தால் அவர் படையல் மெல்லிய மாவாய் இருக்கட்டும். அவர் அதன் மேல் எண்ணெய் வார்த்து சாம்பிராணி பொடி தூவி அதை ஆரோனின் புதல்வராகிய குருக்களிடம் கொண்டு வருவார். குரு அந்த எண்ணெய் சாம்பிராணி கலந்த அந்த மாவில் கை நிறைய எடுப்பார். நினைவு படையலாக அதை குரு பலிபீடத்தின் மேல் எரிப்பார். இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க நெருப்பு பலியாகும். ஆரோனுக்கு அவன் புதலில் உணவு படையலில் எஞ்சியது ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் உரியது. ஆண்டவருக்கான நெருப்புகளில் அது மிகவும் தூயது. நேர்ச்சியாக அடுப்பில் கட்ட சுட்ட உணவு படையலை செலுத்தினால் அது எண்ணெயில் பிசைந்த மெல்லிய மாவால் செய்த புளிப்பற்ற அதிர்சங்களும் எண்ணெயில் தோய்த்த அடைகளுமாய் இருக்கட்டும். உனது நேர்ச்சை தட்டையான சட்டியிலே கட்ட சுட்ட உணவு படையலாக இருத்தல், அது எண்ணெய் வார்த்த புளிப்பற்ற மெல்லிய மாவால் செய்யப்பட வேண்டும் என்று 2வது நேர்ச்சை காணிக்கை பற்றி பார்க்குறோம். 3வது நல் உறவு காணிக்கை. 3ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒன்று இருக்கு. நான் சொன்னது 1, 2ல் 3வது ஒருவரது நேர்ச்சை நல்லுறவு பலியாக இருந்தால் அது அவரது மாட்டு மந்தையிலிருந்து எடுத்து செலுத்தப்படும். காளையாகவோ பசுவாகவோ இருந்தால் அவர் பழுதற்ற ஒன்றை ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வருவார். நேர்ச்சையின் தலைமேல் அவர் தம் கையை வைத்து சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலில் அதனை கொல்ல வேண்டும். அப்போது ஆரோனின் புதல்வராகிய குருக்கள் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பார். நல்லுறவு பலியிலிருந்து அவர் ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக குடல்களை செலுத்த வேண்டியது. அவற்றை சுற்றிலும் உள்ள கொழுப்பு முழுவதும் சிறுநீரகங்களும் அவற்றின் மேல் சிறு குடல்கள் இடத்தில் இருக்கும் கொழுப்பும் சிறுநீரகங்களோடு கல்லீரின் மேல் இருக்கின்ற கல்லும் ஆகும். ஆரோனின்
முதல்வர் அதை பலிபீடத்தில் நெருப்பின் மீது உள்ள கட்டைகளில் ஏற்கனவே வைத்திருக்கும் எரிபலியோடு எரிப்பார். அது ஆண்டவருக்கு உகந்த நறுமண மிக்க நெருப்பு பலியாகும். நல்லுறவு காணிக்கைகளை பற்றி சொல்றார். 4வது, அறியாமல் செய்த பாவங்களுக்கான காணிக்கைகள். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ இஸ்ரவேல் மக்களிடம் அறிவிக்க வேண்டியது, ஒருவர் அறியாமையினால் ஆண்டவரின் கட்டளைகளில் ஒன்றையேனும் மீறி பாவம் செய்தால் அவர் செய்ய வேண்டியது, அருள் பொழிவு பெற்ற குரு பாவம் செய்து மக்கள் மீது குற்றப்பழி வந்தால் தான் செய்த பாவத்தை முன்னிட்டு பழுதற்ற ஓர் இளங்காளையை பாவம் போக்கும் பலியாக ஆண்டவருக்கு செலுத்துவாராக. சந்திப்பு கூடார நுழைவாயிலில் ஆண்டவர் திருமுன் அதை கொண்டு வந்து அதன் தலைமேல் தன் கையை வைத்து ஆண்டவர் திருமுன் அதை கொள்வார். அருள் பொழிவு பெற்ற குரு அந்த காளையின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதை சந்திப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து அந்த இரத்தத்தில் தன் விரலை தோய்த்து தூயகத்தின் தொங்கு திரைக்கு எதிரே ஆண்டவர் திருமுன் 7 முறை தெளிப்பாராக. குரு அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து சந்திப்பு கூடாரத்தில் ஆண்டவர் திருமுன் இருக்கும் நறுமண பீடத்திலே கொம்புகளில் பூசுவார். காளையின் எஞ்சிய இரத்தம் முழுவதையும் சந்திப்பு கூடார நுழைவாயிலில் இருக்கும் எரிபலி அடித்தளத்தில் ஊற்றுவார். பாவம் போக்கும் பலி காளையின் எல்லா கொழுப்பையும் குடல்களையும் சுற்றியுள்ள கொழுப்பையும் அவற்றின் மேலுள்ள கொழுப்பு முழுவதையும் எடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒவ்வொரு பலியை பற்றி பார்க்கிறோம். அடுத்தது, பாவ கழுவாய்க்கான காணிக்கை. ஒருவர் ஒரு காரியத்தை கண்டோ கேட்டோ அதற்கு சாட்சியான இருந்தும் அது பற்றி சான்று கூற பணிக்கும் பொது கட்டளையை கேட்டும் அதை அறிவிக்காமல் இருந்து பாவத்திற்கு உட்பட்டால் அவரே இத்தீச்செயலுக்கு பொறுப்பாவார். ஒருவர் தீட்டான எதையும் செத்து தீட்டான காட்டு விலங்கையோ செத்து தீட்டான கால்நடையோ செத்து தீட்டான ஊர்வனவற்றையோ தெரியாமல் தொட்டுவிட்டாலும் அவர் தீட்டுப்பட்டவரே, அவர் குற்றவாளி ஆவார். மேலும் இத்தகைய தூய்மை கேட்டிலும் தீட்டுப்பட்ட ஒரு மனிதர் ஒருவர் அறியாமலே தொட்டு பின்பு அதை அறிந்து கொண்டாலும் அவரும் குற்றவாளி. தீமை செய்வதற்கோ நன்மை செய்வதற்கோ இக்காரியத்திலும் ஒருவர் சிந்திக்காமல் வாய்விட்டு ஆணையிட்ட பின்னர் தாம் அறியாமல் பதற்றத்தில் ஆணையிட்டு விட்டதாக அவர் உணர்ந்தால் இக்காரியத்திலும் அவர் குற்றவாளி. மேற்குறிப்பிட்டவர்களில் அவர் தவறிழைத்திருக்க வேண்டும். காணப்படும் போது தாம் இழத்த குற்றத்தை அறிக்கையிட்டு பாவம் போக்கும் பலிப்பொருளை ஆண்டவருக்கு கொண்டு வர வேண்டும். ஆட்டு மந்தையிலிருந்து பிடித்த ஒரு பெண் ஆட்டையோ செம்மறி ஆட்டுக்குட்டியையோ வெள்ளாட்டுக்குட்டியையோ பாவம் போக்கும் பலியாக கொண்டு வந்து ஒரு பாவத்திற்கு நீக்குவதற்கு பாவ கழுவாய் நிறைவேற்றுவார். இது குற்றப்பழி நீங்குவதற்காக சொல்லப்பட்ட பாவ நிவாரண பலியாக இருக்கிறது. 6வது நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் மோசேயிடம் தம்மிடம் கொடுக்கப்பட்டிருந்த அல்லது பழையமையாய் வைக்கப்பட்டிருந்த எரிபலிகள். ஒருவர் தம் இனத்தாரிடமிருந்து ஏமாற்றி எடுத்துக்கொண்டோ அவரிடமிருந்த ஒரு பொருளை திருடி கொண்டோ தம் இனத்தாரை ஒடுக்கி பறித்து கொண்டோ காணாமற் போனதை கண்டெடுத்தும் அதை மறுத்து பொய்யானையிட்டால் இவற்றுக்கு பதிலாக எரிபலி செலுது. எரிபலி என்று சொன்னால் நம்ம எரிக்கின்ற பலியை நம்ம பார்க்கின்றோம். கடைசியாக நம்ம பார்த்தது 7ஆம் அதிகாரத்தில் குற்றப்பழி நீங்கும் பலி. அதுவே முக்கியமான பலியாக நம்ம பார்க்க. அப்போ இவைகள் எல்லாவற்றும் யார் செய்ய வேண்டும்னா ஆர்டினேஷன் பெற்ற அந்த ப்ரீஸ்ட்லி அந்த மக்கள் தான் செய்யணும். அதான் ப்ரீஸ்ட்லி போர்ஷன், ப்ரீஸ்ட்லி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன் த ஆஃபரிங் சாக்ரிஃபைசஸ். அதே போல் போர்ஷன் ஃபார் த ப்ரீஸ்ட், அதில் கிடைக்கின்ற சில பகுதிகளை ஆசாரியர்களும் எடுத்துக்கொள்வார்கள் என்று பார்க்க. இது எதுக்காக அப்படின்னா ஹோலினஸ் அண்ட் பியூரிட்டி, எம்பசைசிங் தட் காட் இஸ் ஹோலி. கடவுள் பரிசுத்தராக இருக்கிறார், அதனால நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த உலகத்தில் கடவுள் பரிசுத்தராக இருக்கிறதை போல நாமும் பரிசுத்தமாய் வாழ பழக வேண்டும். அதுதான் நீங்கள் அப்போ முக்கியமானது நம்ம சாக்ரிஃபைஸ் அண்ட் வர்ஷிப். 2வது ப்ரீஸ்ட்லி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதாவது ஆண்டவருடைய திருநிலைப்படுத்தப்பட்ட ஊழியர்களுடைய பணிகள். 3வது ஹோலினஸ் அண்ட் பியூரிட்டி, நம்முடைய தூய்மையை பற்றி நம்ம பார்க்குறோம். அதான் நீங்கள் முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை நம்ம பார்க்குறோம். டைப்ஸ் ஆஃப் சாக்ரிஃபைஸ் ஏற்கனவே பார்த்தோம். பர்ன்ட் ஆஃபரிங், கிரெயின் ஆஃபரிங், பீஸ் ஆஃபரிங், சின் ஆஃபரிங், கில்ட் ஆஃபரிங் என்று நம்ம பார்க்குறோம். ப்ரீஸ்ட்லி ரோல் அதுக்கு முக்கியத்துவமாக இருக்கிறது. கடவுள் நம்ம கொடுக்கிற விடுதலை பற்றி நம்ம அதை பார்க்குறோம். சாக்ரிஃபைசஸ் அண்ட் வர்ஷிப், காட்ஸ் ஹோலினஸ், ரிடம்ஷன் என்று நம்ம பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 20லேருந்து 26 இதை குறித்த நிறைய விஷயங்களை அங்கே மோசே சொல்லி கொடுக்குறார்.
அதே போல் என்னாகமும் 28ஆம் அதிகாரத்திலிருந்து 29ஆம் அதிகாரம் வரையில அதை பற்றி பார்க்கிறோம். குறிப்பாக எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 10ஆம் வசனத்திலிருந்து அதே போல் 18ஆம் அதிகாரம் வசனம் வரையில நம்ம அந்த பழைய ஏற்பாட்டினுடைய சாக்ரிஃபைசஸை குறித்து அது எல்லாமே கிறிஸ்துவில் நிறைவேறுகிறதா இருக்கிறது. அதுதான் முக்கியமானது. அல்லேலூயா. இந்த எல்லா பலிகளுமே கிறிஸ்துவில் நிறைவேறி அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்த போது அது முற்றிலும் நிறைவேற்றப்பட்டது. நம்முடைய பாவங்களுக்காய் அவர் கழுவாய் என்று சொன்னால் ransom ஃபார் மெனி, எல்லாருக்காக அவர் மரித்து ரத்தம் சிந்தினார் என்று நம்ம ரோமர் 3ஆம் அதிகாரம் 24-25 பார்க்கிறோம். கிரைஸ்ட் as the sacrifice for sin, எல்லா பாவத்திற்கும் கிறிஸ்துவே பலியாக இருக்கிறார். அடுத்து நாம் பார்க்குற சங்கீதம் 40:6-8 the importance of sacrifices and the obedience, இல்லையா? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் என்று சங்கீதக்காரன் சொல்றான். மீகா 6:6-8 பார்க்கிறோம். டிஸ்கஷன் ஆஃப் த லார்ட் ரிக்வயர்ஸ் இன்க்ளூடிங் ஜஸ்டிஸ் அண்ட் ஹியூமிலிட்டி. நீ பலி செலுத்த வந்தா கூட உங்கள்கிட்ட என்ன இருக்கணும்னா நீதி இருக்கணும், தாழ்மை இருக்க வேண்டும். அதுதான் இங்க நம்ம பார்க்கிறோம். இங்க டைபாலஜி என்று சொன்னால் கிறிஸ்துவே எல்லாவற்றுக்கும் மூல காரணராக இருக்கிறார். கிரைஸ்ட் as the ultimate sacrifice. The sacrifice in Leviticus 1-7 can be seen as type of shadows Christ ultimate sacrifice. இந்த 1 முதல் 7 அதிகாரங்கள் லேவியர் புத்தகத்தில் இருக்கிறது எல்லாமே கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில மரித்து பலியானதை தான் குறிக்கிறதாக இருக்கு. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் பவுலடிகளார் சொல்கிறபடி நாம் நம்மை ஆண்டவருக்கு சுகந்த வாசனையாக நம்ம படைத்து நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ இந்த நாளிலே நம்மை தூய ஆவியானவர் வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த செவ்வாய்க்கிழமை ஆண்டவரே ஜூலை மாதம் 8ஆம் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த போன பகல் வேலை முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை காத்து வழி நடத்தினீர். ஆண்டவர் இரவு நேரத்தில் இருந்தீர், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நாளிலும் காலை வேளையிலே எங்கள் ஜீவனோடு எழுப்பினீர், நன்றி ஆண்டவரே. புதிய நாளை, புதிய பணிகளை தந்திருக்கிறீர், ஊழியத்தை தந்திருக்கிறீர். ஆண்டவர் தொடர்ந்து எங்கள் குடும்பத்தையும் ஆண்டவரே எங்கள் திருச்சபைகளையும் எங்களுடைய ஆண்டவரே கிராமத்தையும் எங்களுடைய ஆண்டவரை தமிழ்நாட்டையும் இந்திய தேசத்தையும் உலகத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உலக நாடுகளில் இதை பார்த்து கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உடைய இறை ஆசிரியர்களை என் தேவன் பரத்திலிருந்து நீர் தந்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் விடுதலை சமாதானத்தாரும். ஏசு ஆண்டவர் எனக்காக கல்வாரி சிலுவையில் மரித்ததுனால நான் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறேன், என் பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது, எனக்காக கழுவாயாக அவர் மரித்திருக்கிறார் என்ற செய்தியை ஆண்டவர் எல்லாரும் ஏற்றுக்கொண்டு வாழ கர்த்தர் நீர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சிமன்றார். இந்த நாளிலும் ஆண்டவரே, இதோ தன்னுடைய பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற என்னுடைய வில்சன் அசிரே சாரனுடைய அன்பான இளைய மகன் திரு கிளாட்சன் லுத்தர் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் MSW முடித்துவிட்டு சென்னையில் சுதர்லாண்டில் ஆண்டவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவரை ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய அன்பான ஆண்டவரே எதிர்கால வாழ்வை ஆசீர்வதிங்க. வாழைப்பிள்ளையா இருக்கிறபடினாலே விசுவாசத்திலே தன்னை காத்துக்கொள்ள ஆண்டவர் கிருபைத்தார். அவருடைய அன்பான பெற்றோர்களாக வில்சன் சாருக்காக ஆண்டவரே, என்னுடைய இந்திரா டீச்சருக்காக, மூத்த மகனுக்காக ஆண்டவரே, அவருடைய அன்பு மனைவிக்காக ஜெபிக்கிறோம், இளைய மகனுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க ராஜா. அதே போல் இந்த நாளில் யாரெல்லாம் பிறந்த நாள் திரும்ப நாள் காணுகிறார்களோ எல்லாரையும் ஆசீர்வதி. இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அவருடைய அன்பர் சாருக்காக, ஏஞ்சக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மாத்தாள் மரியாளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. அன்புக்குரிய ஆண்டவர் சாக்கு சாருக்காக, டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வத்து வழி நடத்துங்க. அடியை வழி நடத்துங்க. அடியன் பணியாற்றுகிற பாபனப்பள்ளி, மின்னூர், வடகர, மேல் திருச்சபை குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பாபனப்பள்ளி திருச்சபை கட்ட ஆண்டவரே நிறைய எங்களுக்கு உதவிகள் தேவை, ஜபங்கள் தேவை. எல்லாரும் பண்ணி உதவி செய்ய கிருபைத்தார். பலனமாக இருக்கிற மக்கள் என்னுடைய அமுதாமாவுக்காக, நகுவேமி அம்மாவுக்காக, விமலா அம்மாவுக்காக, என்னுடைய அருமையான ஆண்டவரே ராஜ்குமார் இருக்காக, நிக்சனை இருக்காக நான் ஜபிக்கிறோம். கண்ணோக்கி பார்த்து பலவீனங்களை மாற்றும். நாங்கள் சார்ந்திருக்கிற இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், பெரிஸ்தா மருத்துவமனை, என்னுடைய கண்கடை, எரல் கல்லூரி எல்லாருக்காக ஜபிக்கிறோம். எல்லா ஆயர்களுக்காக, சபைகளுக்காக ஜபிக்கிறோம்.
அமைதி, ஒற்றுமை, சமாதானத்தை தந்து தொடர்ந்து ஆண்டவரே வர இருக்கின்ற எல்லா நாட்களிலும் நம்முடைய ஊழியத்தை நாங்கள் சிறப்பாய் செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தார். நம்முடைய இந்திய தேசத்திற்காக, இல்லை ஆட்சி செய்கின்ற தலைவர்களுக்காக, ஒவ்வொரு மாநிலத்துக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் இஸ்ரேல், ஆண்டவரை ஈரான் போர் நிறுத்தப்பட்டிருக்கு. அதே போல் உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தப்பட வேண்டும். அமாஸ், ஆண்டவரே காசா பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். எல்லா நாடுகளிலும் அமைதி, சமாதானத்தை என் தேவன் தார். தொடர்ந்து இந்த நாளின் எல்லா பணிகளையும் பயணங்களும் எங்களுக்கு ஆசீர்வதியும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளில் நம்ம அனைவரோடு கூட தங்கியிருந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ்.